இன்னைக்கு ஸ்விங் தெரப்பியில் ஒரு பட்டு புடவையோடைய ப்ளவுஸில் பேக்கில் ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த புடவையோடைய ஜரிகை ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஆனால் அந்த ப்ளவுஸ் பார்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் அது கோல்டன் டிஷ்யூ கிளாத் கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸுடைய பேக் பேப்பர் பேட்டர்ன் இது. சென்டரில் லைன்ஸ் போட்டு அதில் டக்ஸ் மாதிரி பிடிச்சி அதில் ஒரு சின்ன பீட் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பேக்கில் சென்டரில் இந்த டக்ஸு ஃபுல்லாக அந்த டக்ஸோடைய சென்டரில் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் பிளாக் காம்பினேஷனில் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த டிஷ்யூ கிளாத்தில் பண்ணியிருக்கிற டக்ஸை ரெண்டு ப்ளவுஸோட பேக் பீசஸோட ஜாயின் பண்ணுறேன். 1/2 inch சீம் அலவன்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஏற்கனவே டக்ஸ் பண்ணியிருக்கிறனால அது புல் பண்ணாமல் இருக்கணும். புல் பண்ணால் அதெல்லாம் விரிஞ்சிரும். ஓகே, ஒன் சைடு அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைட்லேயும் ப்ளவுஸை முதல்ல நம்ம அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மாதிரியே மற்ற பக்கமும் அதே 1/2 inch சீம் அலவன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேக் பீஸு ஜாயின் பண்ணுறேன். இழுக்கக்கூடாது, டக்ஸு ஃபுல்லாகவே வலிஞ்சிரும். எப்போவுமே பேட்டர்ன் டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஒர்க் வந்து நீட் ஃபினிஷை கொடுக்கும். இந்த டக்ஸுடைய சென்டரில் பிளாக் பீட்ஸ் வச்சுருக்கேன். பிளாக் ஏன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பிளாக்குங்கிறதுனால செலக்ட் பண்ணேன். மேபி பேர்ல்ஸ் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, பட் எனக்கு என்னமோ பிளாக் இஸ் பெட்டர்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஃபைனலாக பிளாக் வந்து லைன் ஆஃப் பிளாக் வில் லுக் பெட்டர். ஸோ திஸ் கம்ப்ளீட் டக்ஸில் தி என்டையர் லைன் வில் ஹாவ் பிளாக் பீட்ஸ் ஃபுல்லாக. இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணும்போது ஒரு நாட் மாதிரி பண்ணால் இட் வில் ஒர்க் டைட்டர். அதாவது அந்த பீட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு தடவை பின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பீட்ஸை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இப்போ ராங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிங்கிள் லைனிங்காக வைக்கலாம். ரைட் சைடில் நம்ம பீஸ் வச்சு தானே ஜாயின் பண்ணோம். ராங் சைடில் நீட் ஃபினிஷுக்காக எப்போ லைனிங் ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக லைனிங் வைக்கும்போது உங்களுக்கு ராங் சைடும் ரெகுலர் ப்ளவுஸ் மாதிரி நீட் ஆகிடும். இப்போ இந்த மேலே மட்டும் இன்னும் நெக்கை நான் கம்ப்ளீட் பண்ணல. அந்த நெக்குக்கு மட்டும் எப்பவும் போல் ஷேப் ஃபேஸிங் பண்ணி இப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த நெக்குக்கு கீழே இந்த ஒர்க் வர மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நெக்குக்காக நான் 2 inches விட்டுருக்கேன். ஷேப் ஃபேஸிங் ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணிட்டோம்னா நெக்கும் கம்ப்ளீட் ஆகிடும் பேக்கில்.